வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் இதை ஒவ்வொரு கட்சியிலும் என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், ஏன் விஜய் கூட அவருதான் கட்சி புதுசா ஆரம்பிச்சாரு. அவரு கூட 2026 தான் நாடாளுமன்ற தேர்தல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இங்க நடக்கிற அரசியல் சூழ்நிலை இருக்குல்ல, இதுல இவங்க அரசியல் நம்ம எடுத்துக்கலாம்பா, அது நம்மளுக்கு தமிழ்நாட்டு நடப்பு அரசியலுக்கு இது ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இவங்களுக்கு வாக்களிச்சா இவங்க ஆட்சி கட்டில வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும், இதெல்லாம் மாத்திடுவாங்க அப்படி. இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தான் நான் பேச போறோம். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் இவங்க கட்டது இந்த அரசியல் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரியான அரசியல் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா எந்த கட்சி, எந்த தலைவர்? விஜய். ஏன் மாற்றம் வேணும். இவ்வளோ வருஷம் நம்ம வந்து பாத்துட்டோம், ரெண்டு அரசும் வந்து என்ன பண்ணாங்க மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லி. சோ மாற்றத்தையே மாற்றக்கூடியவர் தான் தாவேகா தலைவர் விஜய். எதுனால சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? ஆக்கப்பூர்வம். இப்போ நம்ம வந்து கட்சி தலைவர்கள் மாதிரி நம்ம பேச முடியாது, கட்சி தொண்டர்கள் மாதிரி எடுத்தவங்க மாற்றம் வேணும். மாற்றம்னா எந்த மாதிரியான மாற்றம்? ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. ஒரு பொதுமக்கள் என்ன யோசிப்பாங்களோ அததான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறாங்க? இன்னைக்கு எதிர்பார்க்கிறது விஜய் வரணும், அவருக்கு ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுப்போம். அவர் என்ன செய்யறாரு மக்களுக்கு, அவர் வந்து அதுதான் ஏன்னு கேக்குறேன். விஜய் வரணும், மாற்றம் தரணும், ஏன் எதுக்குன்னு நான் கேக்குறேன். ஏன் எதுக்குன்னா மாற்றம் தர்றதுக்கு தானே. அப்ப ஏன் எதுக்குன்னா எனக்கு புரியல. மாற்றம் தரணும்னா இந்த ஆட்சியில என்னத்த மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த ஆட்சியவே மாத்தணும். இந்த ஆட்சி சரியில்லை. இல்ல இப்படி 19 வந்து இந்த 2 பேர் ஆண்டாங்க, புதுசா ஒருத்தங்க வந்து தந்துடுறாங்க, புதுசா வரவங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி சீமான்னு ஒருத்தர் வந்தாரு, நீங்க அவரு சொல்லிடுவீங்களா? அப்ப இல்லையா, அவரை வந்து அவர் சரியே இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க? சரியில்லையே. விஜய் மட்டும் சரியா இருக்கா? விஜய் பேச்சு சரியா இருக்குதா? விஜய் வந்து விஜய் பேச்சா? அது யாரே எழுதி கொடுத்தவரோட பேச்சு. அதெல்லாம் சும்மா சினிமாவோட பேப்பர் திருப்பும் போது அவர் அவரே உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்றதுதாங்க. சும்மா அவரு இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கான வாழ்வாதார பிரச்சனைக்கு எதுக்காக போராடி இருக்காரு, எந்த விஷயத்துக்காக வந்து வெளியே வந்து மக்கள் கிட்ட பேசியிருக்காரு, இல்ல அவங்க கொள்கை தலைவர்னு சொல்றாரு, அந்த கொள்கை தலைவரை பத்தி எல்லாத்தையும் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்காக புரிய வச்சிருக்காரா? அது எதுவுமே கிடையாது. அதுதான் அவர் வந்து இந்த பழசெல்லாம் பேசுற புராண கதையெல்லாம் அவர் பேச வரலாம். அவர் வந்து பேசுவாரு. ஒரு மரம் வேற மறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மரம் பொழந்துன்னு போயிடும். அவர் மறக்கல, உள்ள வச்சிருக்காரு, எல்லாமே பேசுவாரு. சரி, இப்ப நாங்க என்ன கேக்குறேன்னா, புராண கதையில நீங்க விட்டுருங்க. இல்ல நான் கேக்குறேன் இருங்க, நான் கேக்குறேன், புராண கதையில விட்டுருங்க. அகநானூறு, புறநானூறு, திருக்குறள் எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்ப இருக்கிற மக்களும் மக்கள் தான், அப்ப இருந்த மக்களும் மக்கள் தான். அப்பவும் இப்பவும் மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது ஒண்ணுதான். அதுல எந்த வித மாற்ற கருத்து இல்லையே, சொல்லுங்க. இல்ல சோ இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு விஜய் பேசணுமா இல்லையா? நீங்க புராண கருத்தை விட்டுருங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு நீங்க பேசணும். சினிமா டைலாக் தானே பேசிட்டு இருக்காரு, வேற என்ன சொல்லிருக்காரு? சரி, எங்க இருந்து பேசினா சினிமா டைலாக்னு சொல்றீங்க, அதே டைலாக ஒரு சாதாரண மக்கள் கூட தான் பேசுறாங்க. அதையே நீங்க டைலாக் அவங்க ஆட்சிக்கு வரலையே, ஆட்சி கட்டல வரணும்னு சொல்லிட்டு விரும்பலையே, வந்தாலும் வரலனாலும் உண்மையை பேசுறாங்க. அது டைலாக். அது மாதிரி நீங்க உண்மையை பேசிட்டு போயிடலாமே. உண்மையாதானே பேசுறாரு. என்ன விஷயம் வாழ்வாதாரத்துக்காக இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் நடந்து அதை பத்தி பேசினாரா, இல்ல மகாத்மா காந்தியினுடைய அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை மாத்தினாங்க, அதை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல அதை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல அவருடைய விஷயம் ஜனநாயகனுடைய இது வந்து டெல்லி வரைக்கும் போய் சென்சார் போர்டுக்கு இது ஆகல, அதை பத்தியாவது பேசினாரா? அவருக்கான விஷயத்தையாவது பேசினாரா? அதுவும் பேசலையே. அவர் இனிமேல் தான் பேசுவார். எப்ப? ஏன் சனிக்கிழமை தான் வந்து பேசுவாரா? சரி, எப்பதான் எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. பாயிருது டைம் வந்துருச்சு. ஏங்க அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, சீட்ல உட்கார வைங்க. இது வந்து விளையாட்டு பொம்மை கிடையாது. நீங்க 5 வருஷம் வச்சுக்கோங்க, எப்படி நீங்க அந்த பொம்மையை இது பண்றீங்க? இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், வளர்ச்சி திட்டம். இதுல வந்து எடுத்தங்கொத்த நீங்க வாங்க 5 வருஷம் வச்சுக்கோங்க அப்படின்னா, அப்ப அந்த 5 வருஷத்துல குட்டிச்சோரா போயிச்சா என்ன பண்ணுவீங்க? ஆனா இப்போ விஜய் கிட்ட இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். அவர் சொன்னதுல முதல் மாநாட்டிலேயே ஒரு விஷயம் சொன்னாரு, ஆட்சி பகிர்வு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த வேணா நம்ம விஜய் கிட்ட எடுத்துக்கலாமே தவிர, அதை தாண்டி மத்ததுக்கு பக்கம் போனீங்கன்னா செயல்பாடுகள். இப்ப ஆட்சி பகிர்வு தரும்னு சொல்லியும் கூட காங்கிரஸ் கூட உங்களோட கூட்டணி வர்றதுக்காக ரொம்ப தயங்குறாங்களே. அப்பா விட்டு பேசுனீங்க, அப்பா வந்து காங்கிரஸோட இல்ல விஜய் கிட்ட சில விஷயங்கள், அவர் பேசுற விஷயங்கள், அவரு வைக்கிற அரசியல் முன் விஷயங்கள் ஒரு சிலரை ஏத்துக்க வேணாம்லாம் நான் சொல்றேன், ஏத்துக்கலாம், அது நடைமுறைக்கு சாத்தியமானதுதான். ஆனா 19
இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மூடித்தனமா அவர் மேல நம்ம இது பண்ணிட கூடாது அப்படின்னா இப்ப கொடுத்துதான் பாருங்களேன்ற ஒரு வாதம் இருக்குல்ல. பாக்குறது கூட இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க வந்து கரூர்ல போய் இப்போ பேசுனீங்க, பேசும்போது உங்களுடைய அந்த கூட்டத்துல வந்து 41 பேர் இறந்தாங்க. நீங்க அங்கேயே இருந்து அந்த இடத்துல இருந்து அதை சமாளிச்சு அவங்களுக்கான ஆறுதல்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மேல ஒரு இல்ல அதுக்கு அவர் டெஃபினிஷன் அது அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னதே ஹையர் ஆபீசர் தான். இன்னும் அது பாதிப்பு அதிகமா இருக்கும். ஆமா, அது நடைமுறைக்கு சாத்தியமானதான். காவல்துறையுமே அதை சொல்லிதான். ஓகே, நீங்க உடனே வந்து திருச்சிலயோ இல்ல பக்கத்துலயோ கூட எங்கன்னா ஒரு இடத்துல தங்கி இருந்து கூட அப்புறம் மறுநாளோ இல்ல 2 நாள் அது அவசியம் கிடையாது. அது அவசியம் இல்லைங்க. உங்க கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, உங்க கூட்டத்துக்கு வந்ததால் தான் இதுவாயிருக்காங்க. ஒண்ணு இல்ல, எல்லாருக்குமே வந்து தண்ணி, அந்த குடிக்கிறதுக்கான தண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தாலே இந்த அளவுக்கு அவரு ஏங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போட்டா இதுவாயிடுமா? பேருக்கு தண்ணி இல்ல இல்ல பண்ண முடியாது. அங்க இருக்கிற இல்ல இல்ல ஏங்க, நான் என்னன்னா ஒரு இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியும், அதுக்கு முன்னெச்சரிக்கையா நீங்க வந்து எல்லாருக்கும் உண்டான அந்த எல்லாமே ஏற்பாடு பண்ணாம அப்புறம் எதுக்கு நீங்க அங்க வந்து அவ்வளவு தூரம் போறீங்க? ரெண்டாவது போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு போகாதீங்கன்றாங்க, மறுபடியும் எதுக்கு நீங்க அந்த இடத்துக்கு போகணும்? இல்ல இது நானான்றதா நீங்க கரூர் மேட்டர் விட்டுரும். ஏன்னா அதனால பேசாச்சு கரூர் மேட்டர். நடைமுறை அரசியல்ல விஜய் கிட்ட இருந்து நம்ம எந்த மாதிரி அரசியல் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க திமுகவை நம்ம பார்த்தாச்சு, அதிமுகவையும் பார்த்தாச்சு. இவங்க 2 பேரும் அரசியல் எடுத்து நீங்க அதிமுக கூட கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்ற ஆளுமைகள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆட்சி செய்யறாரா? அவர் ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு சுமூகமா இருந்ததா, அமைதியா இருந்ததா, நலனா இருந்ததானா? அது கிடையாது. ரொம்ப மோசமான நிலையில தான் போச்சு. அதனால நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட ஆட்சி வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சில காரணத்துக்காக நம்ம வேண்டாம்னா மொத்தமாக ஒதுக்கல, ஒரு சில காரணத்துக்காக. ஏன்னா அவர் ஆட்சி செஞ்சார்னா பாசிசம் உள்ள வந்துடும், ஜனநாயகம். ஏன்னா அவர் ஆட்சி செஞ்சார்னா பாசிசமும் சனாதனமும் உள்ள வந்துடும். டைரக்டா பாஜக ஆட்சி செஞ்சிடும். ஜனநாயகத்துக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் ஒன்றிய அரசும் தான் வந்து விஜயே வந்து ஏக்குறாங்க அவங்களுடைய. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஓட்டு வந்து இப்ப சப்போஸ் வந்து அவர் இதுவானாக்கா வந்து ஓட்டு பிரிச்சாக்கா நம்ம எப்படியாவது அதாவது பிஜேபி ஒன்றிய அரசினுடைய எதிர்ப்பு ஓட்டு விஜய்க்கு போகும். அதனால திமுக வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுனா எதை வச்சு சொல்றீங்க? திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு விஜய்க்கு போனா எந்த மாதிரியான ஓட்டுகள் போகும் நான் கேக்குறேன். பிஜேபி ஒன்றிய அரசு அந்த மதத்தினுடைய வச்சு தப்பு. இல்ல இல்ல ஏன் தெரியுமா நான் சொல்ற கேளுங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒண்ணு இருக்கு, அதிமுக என்டிஏ கூட்டணி இருக்கு. இல்ல திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கு போகல. எந்த மாதிரி திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் சொல்ல, திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து எப்படியும் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு தான் போவோம். ஆனா அதிமுக பிளஸ் வந்து பிஜேபியினுடைய ஒன்றிய அரசனுடைய எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு ஆதரவான ஓட்டை வந்து விஜய் வந்து பிரிப்பாருன்னு சொல்றாரு. திமுக இருந்து எப்படி பிரிக்க போறாரு? நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆதரவு ஓட்டு சொல்ற ஆதரவு இப்ப வந்து ஒன்றிய அரசினுடைய அதிமுகவினுடைய ஆதரவு எதிர்ப்பா இருக்கிற ஓட்டை வந்து நிச்சயமா வந்து திமுகவுக்கு வர ஓட்டை விஜய் தான் பிரிப்பார். இன்னொன்னு கேட்டீங்கன்னா சீமானுடைய ஓட்டு, சீமான் வந்து இப்ப இத்தனை % வாங்கினார் இல்லையா, அதெல்லாம் நிச்சயமா 3% விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தமா டோட்டலா ஒரு 10% ஓட்டு வாங்குவார் இந்த தேர்தல்ல விஜய். அந்த 10% ஓட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல தன்னுடைய வாக்கு 10% ஓட்டு வாங்க மாட்டாரு. ஏன்னா இளைஞர்கள் மத்தபடி இளைஞர்கள் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா? விஜய்க்கு பேசக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா? நீங்க 18 வயசுக்கு மேலதான் நீங்க ஓட்டு. 18 சிண்டு வாண்டுகள்லாம் வந்தது, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்க முடியுமா? அதுல இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க, அதுல எவ்வளவு ஃபில்டர் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ நீங்க 19 இcrowd வருதுல, இளைஞர்கள் பெண்கள் அப்படி crowd வருதுல, இவங்களை மட்டுமே வச்சுட்டு விஜய்க்கு 10% 20% பேசுறதுலாம் அதனாலதான் ஒன்றிய அரசு அதிமுக கூட்டணி அரசு வந்து அதிமுக கூட்டணி வந்து விஜய வந்து வளர்த்து விட்டு அந்த ஓட்டை பிரிக்கணுங்கிறது அவங்க அப்படி சொல்லவே முடியாது. நேத்து எடப்பாடி போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இப்பதாங்க பேசுறேன். ஒரு நிமிஷம் தான் கட்சி வளர்ந்து விட்டுட்டு இன்னொரு கட்சி எதுக்கு வளர்க்கணும்? பாஜக வளர்ந்துட்டு போயிடலாமா? எதுக்கு தாவேகா வளர்த்துறோம்னு கூட்டணியில தானே இருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல விஜய பாஜக வளர்க்குது, பாஜக வளர்ந்துட்டு அது அவங்க கட்சி வளர்த்துப்பாங்க, விஜய் எதுக்கு வளர்க்கணும்ன்ற இல்ல அந்த எதிர்ப்பு ஓட்டு விஜய்க்கு வரும்ன்ற. நான் என்ன சொல்றேன்னா, பாஜக தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலும் கால விட முடியாது. அதுக்கான மாற்று வழியா வேணா தாவேகாவை சொல்லலாம். ஆல்ரெடி அதிமுக எடுத்துட்டாங்கல்ல, அதிமுகவை எடுத்துட்டாங்க. அதனாலதான் அதிமுக கூட்டணியில போறாங்கல்ல. தமிழ்நாட்டுல இடமே இல்லையே.
ஏன் இல்ல போடவே மாட்டாங்க. இல்லையே இன்னைக்கான வாய்ப்பே கிடையாது எதிர்க்கட்சி அதுதான். இல்ல அதிமுக. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். அதுல இருந்து வித மாற்று கருத்து வாய்ப்பே இல்ல. கிடையாது. ஆனா அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ரெட்டலை அந்த அப்படின்ற ஒரே சின்னத்துக்காக சின்னத்துக்காக மட்டுமே பேங்க் ஓட் பேங்கிங் இருக்கு. இருக்கு. அது வந்து எடப்பாடி அந்த பழனிசாமிக்குன்னு கட்சிக்குள்ள தனிமையே இல்ல. இருக்கிறவங்க தான் போடுவாங்களே தவிர எடப்பாடி பொதுமக்கள் எடப்பாடி யாரும் போட மாட்டாங்க. பழனிசாமிக்குன்னு தனியா ஓட் பேங்க் கிடையாது. எடப்பாடிக்கு கிடையாது. பிராண்டு ரெட்டைலைன்ற பிராண்டுக்காகத்தான் ஓட் பேங்க் ரெட்டலைன்ற பிராண்ட் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் மக்கள் மனசுல எம்ஜிஆர் வச்சுப்பாங்களே ஜெயலலிதா தவிர ஓட்டு தாண்டி- போட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க ஓட்டு Waste போட்டு பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் நீங்க இது பண்ண முடியாது. ஆஹா அப்படி நீங்க பண்ணவே முடியாது. கண்ணை மூடின்னு போய் ரெட்டலை எங்க ரெட்டலை தான் நேரா குத்துவாங்க. போன உடனே ரெட்டலை தான் ரெட்டலையா குத்திட்டு வரவங்க தான் இன்னைக்கு அதிகம். அதிமுக ஓட்டு வந்து இந்த தடவை அதிமுக ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு வராது. ஏன்னா இது வந்து சந்தர்ப்பவாத இப்ப தேர்தலுக்கான கூட்டணி. இப்ப இந்த நேரத்துல இப்ப யாரும் அதிமுக இல்ல. ஜெயிக்க போறது நம்ம ஜெயிக்க சொல்லலாம். போகுதுன்னு யாரு நீங்க சொல்றா? இருந்தாலும் மக்களுடைய எடுக்கிறாங்களா முடிவு, ஆமா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரணமா இடப்பட முடியாது. லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் ஆட்சியை கவுக்கலாம், எப்படி வேணாலும் ஆட்சியை நீங்க எப்படி நிலைநாட்டலாம். பண்ணாலும் மக்கள் சரி. எடுக்கிற தீர்ப்பு வந்து நம்ம வந்து நீங்க- கணிக்கவே முடியாது. நீங்க ஒன்றிய அரசை வச்சியோ இல்ல இங்க இருக்கிறவங்களை வச்சியோ நீங்க எந்த மாதிரி பண்ணாலும் நிச்சயமா தமிழ்நாட்டுல நீங்க பாஜகவோ, சொல்ற கருத்துல அதிமுகவோ நீங்க சொல்ற கருத்துல நான் ஒண்ணு உடன்படுறேன். என்னன்னா ம். ஓட்டை பிரிப்பாரு ஆமா. விஜய் அப்படின்னு சொல்றீங்களா, அது திமுக ஓட்டை பிரிக்க மாட்டேன். அதுக்கு இல்ல. தெரியாது. நான் சொல்றேன் ஏன் சொல்றேன். ம். அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு வேணா விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. அதனாலதான் பாஜக தாவேக்காவுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. சிபிஐ மூலியமா இருக்கட்டும், ஜனநாயகம் மூலியமா இருக்கட்டும், அதே போல வருமான வரித்துறை மூலியமா இருக்கட்டும், இப்படி பல வகையில அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஸ்டாண்டர்டா ஒரு ஓட் பேங்க் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாஜக வேண்டாம் அப்படின்ற ஒரு முணுமுணுப்பு இன்னைக்கும் அதிமுக இருக்கதா நம்ம செய்த பாக்குறோம். பாஜக கூட்டணி வேண்டாம், விஜய் கூட்டணி அப்படின்றது ஆரம்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தான் வித்து போட்டாரு. குமரபாளையம் பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன சொன்னார்னா, கொடி பறக்குது, விளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ஆரவாரம் பண்ணாங்க. அவங்களே செட்டப் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பட் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரிக் இருக்குல்ல, அந்த ட்ரிக்ல அவர் வந்து என்ன பண்ணாரு, அனலைஸ் பண்ணாரு. பாஜக கூட்டணியை விட தாவேகா கூட்டணி அப்படின்றத சிறந்தது அப்படின்றத அவர் என்ன பண்றாரு, முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது பாஜக கூட கூட்டணி போனதுனால ஒரு பெரும் ஏமாற்றம், இனி அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா பாஜக அடிமையா இருக்கல. சோ இந்த ஓட்டு எல்லாம் எதிர்ப்பு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல்ல அதிமுக நிக்கல, ஆமா டிஎம்கே நிக்குது, நாம் தமிழர் கட்சி நிக்குது, பாமக நிக்குது. இந்த 3 கட்சிகள் நிக்குது. அப்போ அதிமுக நிக்கல அப்படின்னு அந்த ஓட் பேங்க் எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போட்டிருப்பாங்க. போட்டிருப்பாங்க. ஆமா. யாருக்கு போட்டாங்கன்னா திமுக தான் போட்டாங்க. ஏன்னா ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட முடியாது. எப்படி அவங்க- இல்ல நான் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ராமதாஸுக்கு போட்டிருப்பாங்களா, அன்புமணி சைடுல அப்போ ஒண்ணுதான் எல்லாருமே அந்த அப்போ அதிமுக ஓட்டை ஓகே, வந்து எல்லாருமே பிரிச்சிருப்பாங்க. இல்ல பிரிச்சுதான் பிரிக்க போட்டு- மாட்டாங்க. நான் சொல்றேன் கேளுங்க. அதிமுகவுக்கு மாற்று திமுக தான், திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். இப்படிதான் மக்கள் அந்த தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதிரி அவங்ககிட்ட போட்டோம், யாரோ தெரியாதவங்களுக்கு போறதை விட எதிரிக்கு போறோம். இதுல மேக்சிமம் நாம் தமிழர்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. அதனாலதான் 8% ஓட்டு வாங்கி அவரு அந்த மாநில அந்தஸ்தை பிடிச்சாரு. சோ அதிமுகவுடைய எதிர்ப்பு அலைகள் ஓட்டுகள் எல்லாமே திமுக பக்கம் தான் போகும். கரெக்ட் தான். சோ இந்த தடவை விஜய் அப்போ ஆப்ஷன் இல்ல, அதனால திமுக பக்கம் அதைத்தான் இப்ப சொல்றேன். option இருக்கு. அதைத்தான் சொல்ல வரேன். வர அதத்தான் இப்ப சொல்றேன். இப்ப விஜய் எதுக்கு திமுக போடணும், விஜய் போடும். இப்ப விஜய் எதுக்கு அண்ணா எம்ஜிஆர் எடுக்கிறாங்க? அதனாலதான் நான் சொல்றேன், பாஜக அதிமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு விஜய் வந்து பிரிக்கிறதுக்கான அதுதாங்க. வாய்ப்பு திமுக அததான் நான் உடன்பேன். அததான் நான் திமுகவோட ஓட்டு எங்கேயும் போயிடாது. எங்கேயே போயிடாது. இங்க இருக்கிறவங்களோட ஓட்டு தான் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஓட்டு தான் தாவேக்காக்கு போகும். இப்ப திடீர்னு விஜய் அவர்கள் தன்னுடைய 5 கொள்கை தலைவர்களை மறந்துட்டு எம்ஜிஆர் அண்ணாவையே தூக்கி ஏன் பிடிக்கிறார். அவர் இப்ப சமீபத்துல கூட தான் சொன்னாரு, எம்ஜிஆர் வந்து 1971 எப்படி இருந்தாரோ அதே போல வந்து விஜய் வந்து அந்த இது கொண்டு வரும். எம்ஜிஆரையே வந்து அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுதான் தான் கேக்குறேன். அதுதான் சொல்றது. ஏன் அவர் அதை பயன்படுத்துறதுக்கான காரணமே இவங்க ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான். அதிமுக ஓட்டு பிரிக்கிறதா? எப்ப நம்ம பொதுச் செயலாளர் எம்ஜிஆரை பத்தி பேசல, புரட்சி தலைவி பத்தி பேசல, நேத்து வந்தவன் பேசுறான், அவனுக்கு குத்துங்கயா போட்டு ஓட்டு சொல்லுவான். நினைப்பாங்க பிராக்டிக்கலா எடுத்துப்போமே. நம்ம கொள்கை தலைவர்களை, நம்மளுடைய இதய தெய்வத்தை, இதய தலைவிய இவங்க என்ன பண்ணல, தூக்கி பிடிக்கல. நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் தூக்கி பிடிக்கிறாரு, போடுங்க அவருக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. தாராளமா போடுவாங்க. சோ இது பிராக்டிக்கல். அதனால விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிக்க மாட்டாரு, திமுக கூட்டணி ஓட்டை பிரிக்க மாட்டாரு. அதிமுக ஓட்டை தான் அவர் டார்கெட் பண்ணி வராரு. அதனாலதான் அதிமுக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சமீபமா பேட்டி கொடுத்தாரு. அதிமுக இருக்கிற நிறைய பேர் தான் இன்னைக்கு தாவேக்கால இருக்காங்க.
திமுக இருந்து பிரிஞ்ச ஒருத்தங்க இருக்கானா? இன்னொரு விஷயம் திமுக ஆட்சியில இப்போ இருக்கிறாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல எவ்வளவு பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு, இல்ல அதுக்கு வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. எவ்வளவு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வெட்டிக்கிட்டு போதை சாப்பிட்டு செத்து போயிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த குடும்பங்கள் இதெல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு குடும்பங்கள், அவ்வளவு ஓட்டும் விஜய்க்கு தான் போகுமே தவிர திரும்பவும் திமுக விஜய் வந்து குடும்பங்கள் நினைக்க மாட்டாங்க. பாலியல் குற்றம் இதை பத்தி நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் அந்த இது போதை எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே இந்த ஆட்சியில. நிச்சயமா வந்து அந்த வட மாவட்டங்கள்ல இருந்தும் அந்த பக்கத்துல உத்தரப்பிரதேசம் பீகார் அங்க இருந்துதான் இங்க வந்து வருதே தவிர போதைகள் அந்த மாத்திரைகள் அந்த ஒரு விஷயங்கள்லாம் இங்க வந்து இது பண்றாங்களே தவிர அதை தடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு அதுக்கான முயற்சிகளை எடுத்து கூட ஒத்துழைக்கணும். ரெண்டாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் போய் இந்த ஆட்சி வந்து எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கங்க இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். ரெண்டாவது இங்க மகளிருக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ மகளிர் உரிமை தொகையாகட்டும், மகளிர் இலவச பேருந்தாகட்டும், மகளிருக்கான இப்ப சமீபத்துல பெண்களுடைய அந்த புற்றுநோய் கர்ப்பப்பை அந்த புற்றுநோய்க்கான அது 14,000 ரூபாய் ஆகும். அந்த புற்றுநோயை வந்து பரிசோதனை பண்ணணும்னா அதுக்கான விஷயமாகட்டும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலயும் அதுக்காகட்டும். ரெண்டாவது எல்லாமே வந்து சிறந்த முறையில கல்விக்கான நிதியே வந்து ஒன்றிய அரசு கரெக்டா இல்ல ஒன்றிய அரசு குற்றச்சாட்டு நம்ம ஏத்துக்கலாம். அரசு நல்லது பண்ணுது, நல்ல திட்டங்கள் கொண்டு வருது, ஓகே, அது அக்செப்டட். பட் இவங்க சொல்ற குற்றச்சாட்டு நம்ம ஏத்துக்கணும்ல. பாலியல் நிகழ்ச்சி நடக்குதுல, பாலியல் நிகழ்வு நடக்குதுல, அதே போல போதை அதுக்கு என்ன மாற்று, அது எப்படி பண்றாங்க, என்ன ஏது யாரு கண்டறிஞ்சு உடனே அவங்களுக்கான தண்டனையை உடனே இந்த அரசு அதுக்கான ஏற்பாடுகள் கரெக்டா பண்ணிருக்காங்க. தண்டனை கடுமையா தான் இருக்கு. அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கானதுதான் பார்க்கணும். நீங்க இப்ப இவங்க சொல்ற மாதிரி டெய்லி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளை போட்டு பாத்துட்டு இருந்தேன்னா அது சர்வாதிகாரமா மாறிடும். அப்படி மாத்த முடியாது. மனநிலையில இருந்து அது மாற்றத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு தனி மனித ஒரு பெண்ணு வந்து கார்ல வந்து தனியா போய் அந்த டைம்ல போய் தனியா ஒருத்தனோட பேசணும்னு சொல்லிட்டு போகணுமா? இப்போ அவங்களுடைய பர்சனல் தான், வந்த விளைவு. அது வந்து அரசாங்க பொறுப்பேற்றுக்காது. ஒவ்வொன்னும் அவங்களுடைய அது வந்து அரசாங்க பொறுப்பேற்றுக்காது. அது அவங்க பர்சனலான போன விளைவு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப நீங்க சொல்றீங்க குற்றச்சாட்டு விஜய் ஆட்சிக்கு வந்தா மாற்றுவாரா? கண்டிப்பா மாத்துறதுக்கான வழியை பார்க்கலாம். அதேதானே எந்த வகையில பாக்கணும்னா எந்த விதத்துல இப்ப தாவேக்கால குடிகாரனே கிடையாதா? கஞ்சா பழக்கம் இருக்கவே கிடையாதா? நான் கேக்குறேன் இப்ப தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பரிசுத்தமானவங்களா? குடிப்பழக்கம் இல்ல, பெண் பழக்கம். நான் கேக்குறது இருங்க. இப்போ தாவேக்கா ஒரு வழியை கொண்டு வரணும் அப்படின்றீங்களா? முதல்ல அந்த வழியை கட்சிக்குள்ள இருந்து கொண்டு வரணும். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டுதான் கொண்டு வரணும்னு கிடையாது. அப்ப ஏன்னா முதல்ல அவர் பனையூர்ல விட்டு வெளியே வந்து ஒரு நிமிஷம் நானா கேக்குறேன்னா கட்சியில ரொம்ப இவங்க நடக்குறாங்கப்பா. இவங்க கட்சியில வந்து குடிகாரனே கிடையாது. இல்ல நான் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் கிடையாது. இந்த கட்சி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இதே போல தமிழ்நாட்டை வழி நடத்துறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். இவ்வளவு ஏன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, டாஸ்மார்க்கே இருக்காது. 500 இருந்து 600 மதுக்கடைகள் மூடி சொன்னாரு. மக்கள் நான் கேக்குறேங்க. இப்போ அன்புமணி சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்து நான் ஆட்சிக்கு வந்தா என் ஃபர்ஸ்ட் கையெழுத்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. ஒரு இடத்துல கூட டாஸ்மாக் இருக்காது, சரக்கே விற்க மாட்டான், புகையில விற்க மாட்டான். சொன்னாரா இல்லையா? ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அவர் நடந்துக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவர் அப்படி நடந்துக்கல. அவர் குடிச்சது நீங்க பாத்தீங்களா? அவர் குடிச்சது நான் பார்த்தேன். அதே போலதான் விஜய்க்கும் அப்படி கிடையாது. நீங்க வந்து அந்த மாயவித்தை காட்டிட்டு கொண்டு விஜய் மக்களை நம்புறாங்க.
ஏங்க அன்புமணியை தாங்க நம்புனாங்க அந்த டைம்ல. ஆட்சி கொண்டு அன்புமணி எல்லாம் யாரும் நம்பல. யாரு நீங்க சொல்றீங்க? யாரு நீங்க? அதே போலதான் ரசிகர் சமுதாயம் மட்டும்தான் விஜய் நம்புது கண்டி, பொதுமக்கள் நம்பல. தமிழ்நாடே விஜய் பக்கம் தான் நிக்குது. யார் எதை வச்சு சொல்றீங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் நடக்கிறது எப்படி எந்த தமிழ்நாடு நின்றுச்சா விஜய் பக்கத்துல? நீங்க சிபிஐ போனாரா? ஒரு நிமிஷம் குழந்தையோட அம்மாவே விஜய் பக்கம் தான் நின்னாங்க. ஒரு நிமிஷம், விஜய் சிபிஐக்கு போனார்ல, போராட்டம் பண்ணீங்களா? தமிழ்நாடே போராட்டம் பண்ணிச்சா? ஜனநாயகன் படம் விடல, நிக்குதுன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணல, தமிழ்நாடு போராடிச்சா? நீங்க வந்து 19 வந்து தமிழ்நாடு வாதத்துக்கு ஏத்துக்க முடியாது. பிராக்டிகல் லைஃப் தமிழ்நாடு நிக்கல, அவரு பின்னாடி அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்குது. அது அவங்களுக்குன்னு அவங்களுக்கு வந்து கண்மூடித்தனமா எது வேணாலும் இது பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு அம்மா குழந்தைய போனாலும் எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சுல, அந்த மாதிரி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது. இது அது தமிழ்நாடு கிடையாது, அது தமிழ்நாடு கிடையாது. ஒரு நிமிஷம் அதுக்கு போராடும் போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதுக்கு படம் தனிங்க கண்டிச்சு சென்சார் போர்டு கண்டிச்சு எத்தனை போராட்டம் நடந்தாங்க. இவங்க பேசுறதுக்காக மக்கள் வந்து போராடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு என் வீட்ல பாத்துப்பாங்க, மக்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் உங்க தலைவனுக்கு மக்கள் தலைவனுக்கு நம்புதுனா நிக்கணும்ல விஜய்க்கு ஆதரவா? ஏன் நிக்கல? மக்கள் எல்லாரும் விஜய்க்கு ஆதரவா நின்னுட்டு நான் கேக்குறேன் ஒரு நிமிஷம். பாதிக்கப்பட்ட 40 நீங்க விஜய் சென்னையில வந்து இல்லையே ஒரு அம்மா வேற காசு வேற ஒண்ணு போட்டு போச்சு. ஆனா அது அவங்க வீட்ல இருக்கிற இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது. அந்த ஏமாத்தி வாங்கிருக்காங்க. எனக்கு இவங்க பேசறத பார்த்தா என்ன தெரியுமா ஞாபகம் வருது? எங்க வீட்டுல விஜய்க்கு நீ ஓட்டு போடலன்னா 9 பேர் இது தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு விஜய் மேல நம்பிக்கை இல்ல, வெறி நம்பிக்கை இல்ல. நம்பிக்கைன்றது வேற, வெறின்றது வேற. நிரோஷா நான் அவங்கள நம்புறேன் அப்படின்றது வேற, நிரோஷாவை வெறியா வந்து நான் இது பண்றேன் அது வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சரி ஒண்ணு இல்ல, அவங்க கொள்கை தலைவர் இருக்காங்க இல்லையா, அந்த கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் யாருன்னு இவங்க கிட்ட கேளுங்க. அது நம்ம அவங்க வந்து கட்சிக்காரங்க கிடையாது, அது வேற. அது விட்டுருவோம். அவங்க பொதுவா மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது மாதிரி ஒரு வழிமுறை செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அந்த வழிமுறை முதல்ல உங்க கட்சிக்குள்ள கொண்டு வாங்க, முதல்ல உங்க கட்டமைப்புக்குள்ள கொண்டு வாங்க. மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்களுக்குள்ளே ஒரு முதல்ல சொல்றீங்களா, அவர் பாண்டிச்சேரியில தான் வச்சிருந்தா பிசினஸ் நடத்துறது தெரியுமா? ஒயின் ஷாப் பிசினஸ் நடத்துறாரு, அத முதல்ல ஒழிச்சிட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். பாண்டிச்சேரியில போய் திமுக விமர்சிக்காம ஒயின் ஷாப் முன்னு அங்க பேச சொல்லுங்க, இங்க வந்து போராட்டம் பண்ணுதா? முதல்ல பொதுச் செயலாளர் ஒயின் ஷாப் பிசினஸ் நடத்துறாரு, பாண்டிச்சேரியில நடத்தினா தமிழ்நாட்டுல நடத்தலாம். அப்ப ஏன் பாண்டிச்சேரியில போய் ஏன் பேசுறீங்க? இங்க வந்து டாஸ்மாக்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை அடிப்படையில என்ன பண்றாங்க, மதுவிலக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ன்றதுல ஒயின் ஷாப் பாரா தான் இருந்தது. எடுத்தவெல்லாம் என்ன பண்ணலாம், நடத்திக்கிட்டு இது பண்ணலாம், நிறைய லாபம் பண்ணலாம். இத ஒரு வழிமுறைக்கு கட்டமைப்புகள் கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் கட்டமைப்புகள் கொண்டு வந்தாங்க. எது இருந்தாலும் கவர்மெண்ட் மூலமா வந்து விற்கணும் வாங்கணும், ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிற மாதிரி இங்க கொண்டு வந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வர முடிஞ்சு. அததான் விஜய் எதிர்பார்க்கிறாரா? ஏன்னா புதுசா கொண்டு வருவார். இன்னொருத்தர் சொல்றேன், ஆதவர் லாட்டரி டிக்கெட், எத்தனை உயிர்கள் போச்சு, எத்தனை தாய்மார்கள் குடும்பத்தை இறந்தாங்க லாட்டரி டிக்கெட்னால. இப்ப திரும்ப அவங்க கொண்டு வருவாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து வருவாங்க. ஜெயலலிதா தடை பண்ணாங்க, விஜய் ஆட்சிக்கு வந்தா லாட்டரி சீட்டு கொண்டு வருவாங்க. லாட்டரி டிக்கெட் அடிச்சு எத்தனை பேர் இன்னைக்கு கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கான்? எத்தனை பேரு சொல்லுங்க? 100 டிக்கெட் விக்கிறானா ஒருத்த அடிப்பான், மீதி 99 பேர் அந்த லாட்டரி டிக்கெட்டால எத்தனை குடும்பங்கள் வந்து விஜய் வாங்க சொல்லல, ஏமாத்துறாங்க. கூட இருக்கிற ஆதவர்ஜனாவும் புஷியானந்தம் விஜய் ஆட்சி வந்துட்டா இதெல்லாம் நடத்த சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் நடத்த சொல்லுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லேசு குர்குரே சாப்பிட்டா குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. அத வந்து தடை பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல விக்கிறவங்க விக்கிறாங்க, வாங்குறது வாங்காதது உங்க இஷ்டம். உங்க வீட்டு குழந்தைய பாத்துக்கிறது மூட மாட்டோம், வாங்குறது வாங்காத அவங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஒயின் ஷாப் மூட சொல்லி கஞ்சா வர்றதே வந்து அதான் வருது. நீங்க தடுக்கணும்னா அங்கதான் போய் தடுக்கணும். ஆனா நீங்க அவங்களே கேட்க மாட்டீங்க. உங்க அரசு எங்க தடுக்கலாம்? ஏங்க அது ஏன் குஜராத்ல இருந்து வருதுன்னு தெரியல, அதை ஏங்க கண்டிச்சு பேசல? ஏன் இங்க திமுகவே சொல்லுகிறாரு, மறைமுகமா வருது இல்ல? எப்பா பிஜேபி தான்
பிஜேபி அரசு அப்படின்னு நீங்க பேசிக்கிறாரா? பேசியிருக்காரு, மோடியே மோடியை பேசியிருக்காரு. PM சார் மோடியை அப்படின்னு பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? பாசிசம் சங்கர விடுதலை இருந்து பின் அவ்வளவுதான். பேசினாரு. பாசிசம் பாயாசம் யார சொன்னாரு? First பாசிசம்னா பேசினாரு. என்னன்னு தெரியுமா? ம், பாசிசம்னா என்னன்னு அவர் சொல்லுவாரா? சொல்லுவாரு. அவங்க பாசிசம்னா இவங்க பாயாசம்ன்றாரு. ஆமா. பாசிசம்ன்றது ஹிட்லர் காலத்துல நான் சொல்றேங்க, ம், ஒரு குடோன் இருக்குல்ல, ம். அந்த குடோன்ல கொத்து கொத்தா திரும்ப போய் வேலைக்கு தள்ளுவாங்க ம், ஆண்களை மட்டும். அதுவும் வலுவடைஞ்ச ஆண்கள் தான். அந்த ஆணுக்கு தண்ணி கூட கிடைக்காது, வேலை செய்யறவனுக்கு அங்க தண்ணி கூட கிடைக்காது. ஒரு மகள் போய் பாத்துட்டு வரா, அப்பா பாக்குறா, குழந்தை அப்பதான் பெற்று மகன் காட்டணும்ன்றதுக்காக பாத்துட்டு வரா. பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப தவிச்சு போயிருக்காரு. ம், அந்த அப்பாக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, அவரை மடியில கடத்தி பால் கொடுத்துட்டு வந்தது ம். அந்த போங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தாதான் அது பாசிசம். இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் தான் பாசிசம். அந்த பாசிசத்தையும் இதையும் சேர்த்து பாயாசம், 2 பேரும் பாயாசமான்னு கம்பேர் பண்றது இருக்குல்ல, ம். இதான் அவருடைய புரிதல், விஜயோட புரிதல் இதுதான். அதுக்குதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விஜய் வரக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க கட்டி. மொத்தபடி விஜய் கட்சி ஆரம்பிக்க கூடாது, ம். அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றல. நீங்க வரும்போது உங்களுடைய கொள்கைய திட்டவட்டமா சொல்லிட்டு வாங்க. இதான் என்னுடைய சித்தாந்தம், இதான் என்னுடைய ட்ரீம், இதான் என்னுடைய வைல்ட் ட்ரீம், இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்றோம். ஆனா சொல்ல மாட்டேங்கிறேன். அவருடைய நான் ஆட்சிக்கு வந்தா, அவங்களுடைய நான் ஆட்சிக்கு கொள்கை வரேன். தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கை தலைவர், அவங்களுக்கு பிறந்த நாள், நினைவு நாள் அந்த மாதிரி வருது இல்லையா, அப்பவாவது வெளியே வந்து வர சொல்லுங்க. பனையூர்லயே வந்து போட்டோ வச்சுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு இல்லாம அதுலயும் ஒண்ணுதான் ஏஐ வர அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம வெளியே வந்து செய்தியாளர்களையும் சந்திக்க சொல்லுங்க. வெளியே செய்தியாளர்களையும் வந்து சந்திக்க சொல்லுங்க. டெல்லியில போய் பார்க்கும்போது பின்பாக்கம் வாசல் வழியா தங்கர விடுதியில இருந்து வெளியே ஓடினார செய்தியாளர்களை சந்திச்சு இந்த மாதிரி பிஜேபி தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே. அதனால செய்தியாளர்களையும் இல்ல, எந்த செய்தியாளர் சந்திச்சு என்ன பேசினாரு சொல்லுங்க. செய்தியாளர்களை சந்திச்சா செய்தியாளர்கள் யாருக்கு ஆதரவா செயல்படுவாங்கன்றது எல்லாமே நல்லா தெரியும். இல்ல அப்படி இல்ல இதெல்லாம் நீங்க அவங்க கேக்குற கேள்விக்கு தைரியமா எல்லா விஷயத்தையும் நிறை குடம் தழும்பாது, கூட தழும்பாதுங்க. அதுவும் பழமொழியில இருக்கு. இதை கூட தழும்பாதுன்னா காலி கூட தழும்பாது. அது முதல்ல தெரியும். இன்னும் ஏதாவது ஒரு அரைகுறையா செஞ்சுட்டு உடனே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அப்புறம் எப்படி நீங்க சட்டமன்றம் பேசுவீங்க? சரி, அப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ப யாருமே தாவக்காளர்கள் யாருமே வந்து பிரஸ் மீட்டை சந்திக்க தேவையில்லையா? எதுக்கு புஷ்யானந்த் சந்திக்கிறாரு, நிர்மல்ராஜ் சந்திக்கிறாரு, ஆதவர்ஜன் எதுக்கு சந்திக்கிறாரு? வேண்டாமே, உங்களுக்கு தான் ஆதரவா இல்லையே, நீங்க எதுக்கு பிரஸ் மீட்டை சந்திக்கிறீங்க? நீங்களா தனியா யூடியூப்ல அதான் விட மாட்டீங்களே. அவர் ஒரு வார்த்தை சொன்னா விஜய் சொல்லிட்டாருன்னு பெருசா திருச்சில பேசுறீங்க. அவர் ஒரு அடி எடுத்து வச்சா நீங்க 9 அடி சரிக்கில விடுறீங்க. அந்த சரிக்கடி விழுறதுக்கு வேண்டாம், ஒரு அடி எடுத்து வச்சா ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க தான் சொல்றேன் கண்டி. நீங்க 9 அடி சரிக்கு விழ வேண்டாம் சார், ஒரு அடி எடுத்து ஸ்ட்ராங்கா வைங்க சார். எல்லாரும் வைக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் வைப்பேனா போங்க சார் தான் சொல்றேன். 2026 அவர் இறங்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. இன்னும் அதை எப்படி தெரியாம தாங்க இறந்துட்டாரு. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, விஜய் வந்து அரசியலுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு, கத்துக்க சொல்லுங்க, அது தப்பு கிடையாது, கத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கத்துக்காமையே நான் பண்றதுதான் தாண்டோன் தண்டமா இருந்துட்டு நான் வரேன், தமிழ்நாட்டை கொடுங்க, நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்ற வேலை வேண்டாம் அப்படின்றதா இருக்குது கட்டி. மத்தபடி விஜய் வர வேண்டாம், ஆட்சி செய்ய வேண்டாம், சிஎம் கட்டுல உட்கார வேண்டாம் அப்படின்லாம் யாரும் சொல்லவே கிடையாது. கத்துக்கிட்டு வாங்க, உங்களை மெருகேத்திக்கிட்டு. நீங்க எப்படி சினிமால எடுத்துட்டு வந்துட்டாரு அவரு, பல அடிகள் பட்டுதானே இப்போ ஒரு உச்சத்துல இருந்திருப்பாரு. அதேதாங்க, அதுக்கு ஆட்சியில கத்துக்க ஒரு நிமிஷம் இருங்க. கத்துக்கணும்னா வீட்லயே உட்கார்ந்து கத்துக்க முடியாது. வெளியே வாங்க, அதுதான் வெளியே வாங்க. கத்துக்கிறதுனா ஸ்கூல்ல உட்கார்ந்துதான் கத்துக்கணுமே, வீட்ல உட்கார்ந்து கத்துக்க முடியாது. இப்ப அவருக்கு நீங்க வந்து சட்டசபையில ஒரு இடம் கொடுத்தாதான், சிஎம் சீட்டு கொடுத்தாதான் அவர் வந்து அந்த 5 அது ஸ்கூல் கிடையாது. அதுக்கு ஸ்கூல்ல டைரக்டா பிரின்சிபல் உட்கார மாட்டாங்க. ஸ்கூல் கிடையாது. ஸ்கூல் எது தெரியுமா? மக்கள் மத்தியில வெளியே வந்து நிக்கிறீங்களா, அவர் மக்கள் அதுதான் ஸ்கூல். ஏன்னா ஸ்கூல்ல நீங்க போனீங்கன்னா 30 பிள்ளைங்க இருக்காங்க, 30 பேர் பிள்ளை மனநிலைமை ஒன்னா இருக்காது, ஒவ்வொருத்த மனநிலைமை வர மாதிரி இருக்கும். நீங்க ஸ்கூல்ன்றது எது தெரியுமா? மக்களை சந்திக்கிறதா ஸ்கூலு. செக்ரட்டரியேட் வந்து ஸ்கூல் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க டைரக்டா கொடுங்க. டைரக்டா நீங்க எப்படிங்க ஸ்ட்ரைட்டா பிறந்த உடனே +2 படிச்சிருக்கீங்களா? இல்ல எடுத்த உடனே ஒரு PhD தான் பண்ணுவாரு அவரு.
அது வந்து வேற. முதல்ல மக்கள் கிட்ட வந்து படிங்க, ஆமா. கத்துக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் வந்தீங்களா செக்ரட்டரியேட் போறீங்களோ இல்ல பார்லிமெண்ட்டுக்கு போறீங்களோன்றது உங்க விருப்பம். அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நான் ஒரு முதல்ல விஷயம் சொல்லட்டுமா? மக்களை வந்து படிங்க. நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்றேன். மக்கள் முடிவுன்றது 70% இருங்க, தான். நான் ஒரு 30% ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தான். எப்படி அந்த சொல்றீங்க? தேர்தலை வெற்றி பெறது. யார் எப்படி சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் வந்து பாஜக கண்ட்ரோல்ல தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோல். தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோல். ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய உள்ளடி வேலை நடக்குது. எல்லா எப்படிங்க எலெக்ஷன்லயும் திமுக ஃபர்ஸ்ட் வந்தது. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். எஸ்ஐஆர் ஏன்னா தேர்தல் அது ஆணையம் வந்து வந்து பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, இங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஆப்போசிட் தான் கட்டி. எந்த விதத்துல எங்க விஜய் வந்து குறைஞ்சவர் இல்லங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாளோ ஒரு மாசமோ பத்தாது. 5 வருஷம் நாங்க அடுத்து பேசதான் போறோம். நீங்க அதை பார்க்கதான் போறீங்க. அடுத்து பேசுவோம். இப்ப அது மட்டும் இல்ல, அவரு விஜய் வந்து இப்ப இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்து வந்து இன்னும் இப்ப 2026 இருக்கு இல்லையா, இன்னும் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துல முதல்ல அவர் கட்சியை நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற எதிர்ப்புகள்லாம் சமாளிச்சு வர பேசுவோம் நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பேசுவோம்.